இன்னைக்கு 25வது ஐபிஎல் மேட்ச் நம்ம சிஎஸ்கே அணிக்கு 6வது லீக் ஆட்டம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக இப்போ விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க நம்ம தோனி அவர் கேப்டன்சி பதவி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம சிஎஸ்கே வெற்றியின் பாதைக்கு திரும்ப போறோம் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே விளையாண்டதை விட மோசமான ஆட்டம் தான். முதல் முறையா இந்த தொடரில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண நம்ம சிஎஸ்கே அணி பக்கம் ருத்ராஜ் அவர் வெளியே போயிட்டதால ரச்சின் கான்வே ரெண்டு பேருமே தான் ஓப்பனர்களாக வந்தாங்க. ஸ்லோவாக தான் துவங்கினாங்க, ஆனாலுமே பரவாயில்ல பின்னாடி அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா ரச்சின் 4 கான்வே 12 ரன்னுக்கு அவுட் ஆக ராகுல் திரிபாட்டி தடவி 22 பந்துகள் ஃபேஸ் பண்ணி 16 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. விஜய் சங்கர் 21 பந்துக்கு 29 ரன்கள் எடுத்தாரு. அப்புறமா திடீர்னு அஸ்வின் அவர் இன்னைக்கு சீக்கிரமாகவே இறங்கியிருந்தாரு, ஆனாலுமே ஒரு ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. பின்னாடியே ஜடேஜா டக் அவுட். உடனே தீபக் ஹோடா அவர் இம்பாக்ட் பிளேயராக பயன்படுத்தினாங்க, அவரும் டக் அவுட் ஆக அதுக்கப்புறமா நம்ம தோனி வந்தாரு. அப்ப கிட்டத்தட்ட 5 ஓவர்கள் மிச்சம் இருந்துச்சு. எப்படியாவது ஒரு டீசென்ட் ஸ்கோர் 150 சிஎஸ்கே எட்டிடுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம தோனி LBW முறையில் அவுட் ஆகி வெளியேற சிவம் துபே அவர் மட்டும் தடுமாறி கொஞ்சமா கஷ்டப்பட்டு ஒரு 31 ரன் எடுத்து கொடுத்தாரு. இதனால கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாம இருந்தாலும் 103 ரன் தான் நம்ம சிஎஸ்கே 20 ஓவருக்கு எடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்கோரா தூணு சிஎஸ்கே அணிக்கு எதிராக கொல்கத்தா இந்த ரன்னை எடுத்துடுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஸோ எதிர்பார்த்தது போலவே டிகாக் 23, சுனில் நரேன் 44, கேப்டனான அஜிகே ரஹானே, அதுக்கப்புறமா ரிங்கு சிங், இப்படி அவங்க எல்லாருமே ரொம்ப அதிரடியாக விளையாண்டாங்க. சிஎஸ்கே ஒரு 4 ஒரு 6 அடிக்கிறதுக்கே தடுமாறி கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அவங்க 10 ஓவருக்குள்ளேயே மேட்சை கம்ப்ளீட்டாக சுருட்டி முடிச்சு கிடுகிடுன்னு பயங்கரமான ரன் ரேட்டோட கொல்கத்தா அணி இந்த மேட்ச்சில் வெற்றி அடைஞ்சாங்க. ஸோ தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தோனி உடனடியாக போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் அவர் பேசினார். அதில் அவர் பேசுகிறப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான டீம், ஒரு கம்ப்ளீட் ஸ்குவாடை இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு டீமுக்கு நான் கேப்டனாக இருக்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. நான் எவ்வளவுதான் பிளேயர்களுக்கு அட்வைஸ் பண்ணி வலியுறுத்தி அவங்க சிறப்பாக விளையாடுறதுக்கு எவ்வளவுதான் நான் உறுதுணையாக ஹெல்ப் பண்ணாலும் திரும்ப அதே மாதிரி தான் எல்லா பிளேயர்களுமே விளையாடுறாங்க. என்னால் எவ்வளவுதான் புத்தி சொல்லியும் என்னால் பிளேயர்களை மாற்றவே முடியல. முதல் 2 ஆட்டம் சிஎஸ்கே தோல்வி அடையிறப்பவே மொத்த பிளேயர்களையும் கூப்பிட்டு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அட்வைஸ் கவுன்சில் இது எல்லாமே கொடுத்து அவங்க சிறப்பாக விளையாடுறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவி எல்லாத்தையுமே ஹெல்ப் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு ஆட்டத்திலுமே திரும்ப சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரியான தப்பு, ஒரே மாதிரியான சம்பவத்தை தான் ஒவ்வொரு மேட்ச்லையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த மேட்ச்ல நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறோம், வித்தியாசமாக இருக்கும், நிச்சயமாக நாங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் செகண்டாக ரன் சேசிங்கில் பண்ண அதே தவறு தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணப்பையும் சிஎஸ்கே பிளேயர்கள் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே ஒரே டெம்ப்ளேட்டில் சொல்லி வச்ச மாதிரி விளையாடுறாங்க. ஸோ இது ஒரு டீமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தோனி தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா இப்படிப்பட்ட ஒரு டீமுக்கு நான் கேப்டனாகவும் தலைவனாகவும் இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாக இருக்கு அப்படின்னு ரொம்ப கோவத்துடன் நம்ம தோனி தோத்ததுக்கு அப்புறமா சிஎஸ்கேயின் தொடர் தோல்வியை பற்றி இந்த மாதிரி வெளுத்து வாங்கியிருக்காரு.